வணக்கங்கண்ணா. வணக்கம். என்னுடைய வாழ்நாள் கனவு நிறைவேறிடுச்சு. எனக்கு இது ஒன்றும் பெருசாக நான் மிகப்படுத்திலாம் சொல்லிங்க. டைகர் அப்படின்னா எல்லாருமே அவர் கூட பக்கத்தில் உட்கார்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும். அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குது. நான் சின்ன வயசில் கேள்வி தான் பட்டிருக்கிறேன். உங்களை விளையாடினது 2001 தான் பார்த்து பிரமிச்சு போனேன். அப்போ நீங்கள் விளையாண்டு முடிஞ்ச காலம் சின்ன வயசில் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. இருந்தாலும் அந்த ஃபோட்டோவெல்லாம் பார்த்து ஆசைப்பட்டுக்கிறேன், திருப்தி அடைஞ்சிக்கிறேன். நீங்கள் போன ஒரு மாதம் முன்னே சாமி பண்ண பார்க்கும்போதும் உங்களை கேட்டு அதெல்லாம் எனக்கு ஆசைகள் நிறைவேறிடுச்சு. அதை பார்த்த மாதிரி ஒரு நினைவு. அவரே என்ன சொல்கிறாருன்னா, அந்த சொல்லும்போது புல்லரிக்குது. அந்த அப்பப்பா ஐயோ அப்படி அவர் சொல்ல முடியல. ஒன்றை சொல்கிறதுக்கு முன்னே அடுத்தடுத்து சொல்லிகிட்டே இருக்கார். அதனால் அவர் வாயிலாம் சொல்லி நாங்கள் கேட்டு சந்தோஷம் அடைஞ்சிக்கிறோம். நீங்கள் இந்திய அணி கேப்டன் 2 தடவை, ஒரு தடவை வைஸ் கேப்டன், ஒரு தடவை கேப்டன், ஆசியன் கேம்ஸ் 2 தடவை, சார் கேம்ஸ் ஒரு தடவை நினைக்கிறேன், என்னென்ன சரியாக இருந்தால் தென்னிந்தியாவில் முதல் அர்ச்சனா அவார்டு வாங்கியிருக்கிறீங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு தென்னிந்தியாவுக்கு பெருமை சேர்த்துருக்கிறீங்க. டைகர் அப்படின்னாவே செந்திலனை சொல்லுவாங்க, ஏபி செந்திலனை. அவர் எதிரே நீங்கள் உள்ளே போனால் ஒரு ஆடு பட்டிக்குள்ளே ஒரு புலி போச்சுன்னா எப்படி ஆடெல்லாம் பறந்து போகுமோ அந்த மாதிரி போவாங்க அப்படின்னு. அது உண்மை, அது எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கபடினா டைகர் தான். அவர் சாமி பண்ண சொன்னது கபடி விளையாட அவர் மாதிரி இவர் மாதிரி பிறந்ததும் இல்லை, இனி பிறக்க போகிறது இல்லை யாருமே. இதெல்லாம் எங்களுக்கு கொடுத்த வாய்ப்பாக நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேங்கண்ணா. ஆனால் எனக்கு என்ன ஆசைன்னா, நீங்கள் எந்த வயசில் கபடி மேலே ஆசைப்பட்டு எப்படி கபடி விளையாட வந்தீங்க? யாரையாவது பார்த்து வந்தீங்களா, நீங்களாக விளையாட ஆரம்பிச்சிங்களா? கபடி மேலே ஆசை இல்லை. இப்போது பொதுவாக ஒரு வீட்டில் இருந்து பசங்க வெளியே சும்மா ஊருக்குள்ளே நம்ம இருக்கணும். இது என்னுடைய ஊர். எனக்கு என் ஊருக்கு நீ இவ்வளோ ஆர்வமாக உன்னுடைய ஈரோட்டில் இருந்து இங்கே வந்து கபடி ஃபீல்டில் அவ்வளவு நிறைய முன்னாடி ஈடுபாடு இல்லாமல் இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக வந்ததுனால தான் உனக்கு பேட்டி முதல்ல. ரெண்டாவது இங்கே நாங்கள் பேட்டி எடுத்து பண்ணுற ஸ்டேஜெல்லாம் தாண்டிட்டோம். இருந்தாலும் சரி, எப்படி விளையாடணுங்கிறதுக்காக சொல்லுவோம். அப்பா அம்மா அண்ணன் கூடி பிறந்தவங்க வீடு ஃபேமிலி எல்லாம் கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் உள்ளவங்க. ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி ஏதாவது திறமைசாலிங்க. வெயிட்டு தூக்குவாங்க, ஒரு வாலிபால் விளையாடுவாங்க. நம்ம ஊர்களை பொறுத்தவரை அப்போ கபடி, நாங்களும் வாலிபால் ஆடுவோம், கபடி ஆடுவோம். சும்மா ஊருக்குள்ளே தீபாவளி, பொங்கல், ஊர் திருவிழா, அப்படியே ஸ்கூல் லைஃப்லேருந்தே அந்த ஒரு இதுக்குள்ளே நம்ம ஈடுபாடாக வந்துட்டோம். இதுதான் அடிப்படை. இப்படி தான் போகணும், இப்படி கொண்டு விடணும், இப்படியெல்லாம் நம்ம ஒரு கேம்பு, இப்படி ஒரு ட்ரைனிங் இதெல்லாம் நம்ம பார்த்ததே இல்லை. நம்ம சீனியர்கள் விளையாடுவாங்க, அண்ணன் மாதிரிலாம் விளையாடுவாங்க. அப்போ அதை பார்ப்போம், நம்ம விளையாடுவோம். ஊரில் இதுகளை பார்த்து வந்தது தான். இதுதான் நம்ம அடிப்படை ஸ்போர்ட்ஸ் மோட்டிவேஷன் நமக்கு கிடைச்சது. இதுக்கு மேலே நம்ம பள்ளி பருவத்திலேயே கொஞ்சம் இப்போ சீனியர்னால் ஜூனியர்லேயே நம்ம சீனியரை ஏற்று விளையாடுவோம். அப்போவுமே ஒரு கிரிப்பு நமக்கு. என்ன நம்ம படித்த படிப்பே 10ஆம் கிளாஸ் தான். இருந்தாலும் அதுக்குள்ளே நம்ம ஸ்கூலுக்குள்ளே அப்படி விளையாடுறத வச்சு அப்படி நம்ம என்ன சொல்லலாம். நான் சென்னையிலே எனக்கு ஆரம்ப கிளப் அப்படிங்கிறது புளியாந்தோப்பு, திருவிக்கானூர். புளியாந்தோப்பு ஆடு தொட்டி, அதுக்குள்ளே தான் நம்ம கேம் ஆடணும். அங்கே உள்ள சீனியர்ஸ் காரணம் சென்னையிலே என்னுடைய அண்ணன் அங்கேயே வேலை பார்த்ததுனால அவர் கபடி பிளேயர். அவங்க கபடி பிளேயர்னால அவங்க அங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ண போவாங்க. நம்ம அங்கே 10ஆம் வகுப்பு படிக்கிறோம். படிக்கும்போது தான் இவங்க விளையாடும்போது அந்த சின்ன அடுத்த ஸ்டெப்பு இதை அவங்க கூட நம்ம விளையாடுறோம். விளையாடும்போது நம்ம அப்படி சொன்னால் ஓரளவு நம்ம கபடி கற்றுக்கிட்டது சென்னை அந்த புளியாந்தோப்பில் தான். அவங்க கொடுத்த ஆதரவு, அவங்க கொடுத்த ஒரு பேக்ரவுண்டுனா அது கணக்கே கிடையாது. புளியாந்தோப்புனா எனக்கு என்ன ஒரு ஊர் அப்படி சென்னைக்குள்ளே அப்படியே இருந்து சென்னைக்குள்ளே அப்படியே விளையாடி அப்போ பிஎன்சி மில்லு, ரயில்வே, ஐசிஎஃப் இவங்கெல்லாம் எல்லோரும் வேலை எல்லாம் கபடியை வச்சு எல்லாம் வேலை எல்லாம். அப்போ நமக்கும்
நமக்கு படிப்பு அவ்வளோ ஓடாதான். ஆனால் சின்ன எண்ணம் மட்டும் இருந்து ஞாபகம், எப்படியாவது நம்ம விளையாட்டுக்கு விளையாட்டை வச்சு வேலைக்கு வாங்கிடணும்னு. அது மாதிரி ஓட முடியாது. அது முடிச்சுட்டு ஊருக்கு வந்துட்டேன். அப்பா அம்மா அங்கே. அதை நீங்கள் கன்னியாகுமரி அணிக்காக சின்ன வயசில் விளையாடுறேன். அதுக்கப்புறம் என்னுடைய டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல் எல்லாம் இங்கே இருந்தாங்க. வந்துட்டீங்க. அதான் இங்கேயும் இருக்கு. என்னுடைய நம்ம சென்னையிலேருந்து வந்ததுனால என்னுடைய வாலிப நம்பர்கள், என்னுடைய ஊரில் உள்ள அவங்கெல்லாம் இங்கெல்லாம் கபடி ஆடும்போது நான் அங்கே வேறு கொஞ்சம் கபடி மூமெண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம. அப்போ தான் இங்கே நம்ம டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணுறோம். ஃபார்ம் பண்ணி நம்ம டீம் ஆடுறோம். லோக்கல்லே நம்ம மேட்ச் ஆடுறோம். ஆடி ஒரு 6 மாதத்துக்குள்ளேயே இந்த மாவட்ட ரீதியாக நம்ம சாம்பியன் ஆகிடுறோம். அப்புறம் அந்த இதுலேருந்து அப்படியே ஸ்டேட்டுக்கு போகிறோம். ஸ்டேட்டுக்கு 1900 இது அவ்வளவும் 77லேருந்து 77 78லேருந்து 78 79க்குள்ளே நான் ஸ்டேட்டுக்கு போயிட்டேன். அவ்வளவு ஸ்பீடாக அதை முடிஞ்சு அப்படியே 79ல் நான் வந்து தமிழ்நாடு செலெக்ஷன் வாங்குகிறேன். சேலத்தில் அந்த செலெக்ஷன் நடக்குது. செலெக்ஷன் எல்லாம் தெரியாது. ஒரு கார்டில் நீங்கள் மாநில தேர்வு பெற்றிருக்கீங்க, இந்த இடத்துல நீங்கள் வந்து பயிற்சி முகாம் பரமத்தி வேலூர் வெங்கரை. ஆமாம், அங்கே பரமத்தி வேலூருக்கு எங்களை இத்தனாந்தே வர சொல்லிங்கன்னா அதே ஒரு பெரிய விஷயம். பஸ் ஏறி போனால் அன்றைக்கி பழனியப்பா ஸ்டேட் செக்ரட்டரி, அவர் அப்போவுமே ஹோட்டல்லாம் வச்சு நல்ல சாப்பாடெல்லாம் அப்போவுமே நல்ல அவருடைய சொந்த இதுலேயே நல்லா பண்ணாங்க. இந்த அளவு கபடி வந்து என்ன சொல்லலாம், பைசா கிடையாது. யார் செலவு பண்ணி கஷ்டப்பட்டு போடுறாங்களோ, சாப்பாடு அழகாக போட்டாலே ஒரு கபடி பிளேயருக்கு போதுமானது. அதுதான் மெயின் அவனுக்கு. ஏன்னா அந்த ஒரு இதில் மேக்சிமம் ஒரு 50% அந்த டயட் கிடைக்காம தான் ஆடிட்டு இருப்பாங்க. தெரியாது அவங்களுக்கு. அந்த பெற்றவங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் அது அவனுக்கு கொஞ்சம் ஊட்டத்துக்கு அப்படி கொடுத்து. ஆனால் அந்த மாதிரி ஸ்டேட் டீமில் ஆடி 1979 80ல் முதல் நேஷ்னல்ஸ் ஆலப்புழை கேரளாவில் ஆடுறோம். நல்ல சிறப்பாக ஆடினா இப்போ நம்ம குவார்டர் ஃபைனல் மேலே ஃப்ரீ குவார்ட்டருக்கு மேலே போக முடியாது. அவ்வளோதான். நம்ம தமிழ்நாடுடைய கிட்டத்தட்ட ஸ்டாண்டர்டாக அவ்வளோதான். சரி, அதில் இருந்தே ஆடி தொடர்ந்து அப்படியே 5 வருஷம் தமிழ்நாடுக்கு ஒரு 5 வருஷம் தமிழ்நாடுக்கு ஆடுறேன். நான் 79 80 நேஷ்னல்ஸ் ஆடி வரும்போது நம்ம கவர்மெண்ட் வேலைக்கு அப்போ எனக்கு கரெக்டாக 19 வயசு. ஆனால் அதுக்கு முன்னாடி என்னை வயசாக முன்னாடி சன் பேப்பர் மில்லில் சிவந்தி ஆதித்தன் உடைய கம்பெனி, ஆதித்தனார் கம்பெனியில் கபடி விளையாடுவதற்காக எங்களுக்கு வேலை கிடைச்சிது. அன்னைக்கு எங்களுக்கு ஒரு 2500 ரூபா சம்பளம். சரி. ஆனால் நான் கவர்மெண்ட்டில் சேர்ந்து வாங்கும்போதே எனக்கு 365 ரூபா சம்பளம். அப்போவே 2500 சம்பளம். அப்போது அப்படி சம்பளமும் சாப்பாடும் எங்களை அரவணைப்பும் கொடுத்து நம்ம உடம்பையும் அந்த ஆர்வத்தையும் ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வந்தது சன்பேப்பர். அதுவே நம்மகிட்ட ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க. சின்னையா சிவந்தி பெரிய ராமச்சந்திர ஆதித்தனார் அப்போ நான் சாரும்போது அவங்க இந்த பையன் கொஞ்சம் ஆக்டிவாக துடிதுடின்னு இருக்கிறானே அப்படின்னு கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக காமிப்பாங்க. நமக்கு அது ஒரு பேக்ரவுண்டு. கண்டிப்பாக. ஆமாம், அப்படி ஒரு ரோலில் நான் விளையாட ஆரம்பித்து 5 வருஷம் ஈபிலேயே அப்பாயின்மெண்ட்டு ஊர்லேயே வேலை கொடுத்துட்டாங்க. கபடியை வச்சு வேலை கிடச்சிட்டு நீ அப்பா அம்மாவுக்கு சந்தோஷம். அதை வச்சு ஊரில் கபடி விளையாடியே வேலை வாங்கிட்டான். அப்படி ஒரு கவர்மெண்ட் ஜாப்பு. இதுக்கு மேலேயே எனக்கு போகணுங்கிற ஸ்பீடு, இதுக்கு மேலே போனால் நான் இங்கே இருந்து ஊருக்குள்ளே இருந்து எனக்கு நல்ல பெரிய டீம் கிடைக்கணும், வெளியே போகிற வாய்ப்பு கிடைக்கணுங்கிறதுக்காக நம்ம ஐசிஎஃப் சேர்றோம். ஐசிஎஃப்லையும் சேரும்போதும் எனக்கு கூட விளையாடின 2 பேர் அவனுக்கு வேலை கொடுத்தா நான் வருவேன் அப்படின்னு அந்த டிமாண்டில் பண்ணதான். ஒன்று பிரேம்குமார்னு
தெரியும், இந்த பேர் சொன்னால் எல்லாம் தெரியும். இந்த பெஸ்ட்